புதிய தேருக்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. வாலாஜாபாத் அருகே உள்ள பகுதியில் புதிய தேருக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பூபாலன் வழங்கிட கேட்கலாம். பூபாலன், உங்க விரிவான தகவல். வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்து இருக்கக்கூடிய புத்தாகுரம் பகுதியில் இந்து அறநிலைத்துறை சார்பில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ முத்து கொலைக்கியம்மன் திருக்கோவிலில் கடந்த 43 ஆண்டுகளுக்கு முன்பாக திருத்தேர் ஓட்டமானது நடைபெற்றது. இந்த நிலையில் அந்த திருத்தேரானது சிதிலமடைந்து திருத்தேரோட்டமானது நடைபெறாமல் இருந்தது. இதனால் கிராம மக்கள் முடிவெடுத்து கடந்த 2017ஆம் ஆண்டு 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில், அதாவது 28 லட்சம் ரூபாயை பொதுமக்கள் பங்களிப்புடன் புதிய தேரினை பணியை துவக்கி கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தான் அந்த திருத்தேரை முழுமையாக செய்து முடிந்தனர். இந்த நிலையில் நேற்று திருத்தேரோட்டத்தின் வெள்ளோட்டமானது நடைபெற்றது. குறிப்பாக விசிகாவின் முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முத்து கொலைக்கியம்மன் கோவிலுக்குள் பட்டியல மக்கள் அனுமதிக்கப்படவில்லை, தீபாரதனையின் போது மட்டுமே கோவிலுக்கு வெளியே நின்று சாமி தரிசனம் செய்வதற்காக அனுமதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக கோவில் நடைபெறக்கூடிய மற்ற பூஜைகள் அபிஷேகங்களில் பட்டியல மக்களை அனுமதிக்கப்படவில்லை என்று ஒரு வழக்கை தொடுத்திருந்தார். இந்த நிலையில் நீதிபதி முன்னிலையில் அந்த வழக்கானது விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பார்வேந்தன் முத்து கொலைக்கியம்மன் கோவிலுக்குள் பூஜை செய்வதற்கும் அதே போன்று வெள்ளோட்டம் தேரோட்டத்திற்கும் போன்ற விழாக்களில் பட்டின மக்கள் உள்ளே அனுமதிக்க வேண்டும், அதே போன்று அந்த பகுதிகளிலும் தேர் செல்ல வேண்டும் என்று வாதிக்கப்பட்டது. மேலும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் போதிய சாலை வசதி அங்கு இல்லாததால் தேர் ஓட்டமானது அந்த பகுதிக்கு செல்லவில்லை என்று வாதிட்ட செய்யப்பட்டது. இதையடுத்து நீதிபதி தண்டமானி பிறப்பித்த உத்தரவின் முத்து கொலைக்கியம்மன் கோவிலுக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு உரிய பாதுகாப்பு வேண்டும், குறிப்பாக பட்டியல மக்களை அனுமதிக்க வேண்டும். உடனடியாக இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர், இந்து அறநிலைத்துறை மற்றும் வட்டாட்சியர் உத்தரவிட்டு மேலும் திருவோட்டமானது அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும், உரிய பாதை அமைத்து தர வேண்டும் என்று செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் இதனை அமுல்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் திருத்தேரோட்டமானது நடைபெற்று இருந்த நிலையில் மழையின் காரணமாக அப்பகுதி மக்கள் தார்பாயினை போட்டு அந்த தேரினை மூடி வைத்திருந்தனர். அப்பொழுது நள்ளிரவில் மர்ம நபர்களால் அந்த தார்பாயிலானது தீ வைக்கப்பட்டு தேர் முழுவதும் சிதலமடைந்திருந்தது. இதனால் இது கண்ட அப்பகுதி மக்கள் கொந்தளிப்புடன் காலையிலேயே அதிக மக்கள் அப்பகுதியில் கூடியதால் பெரும் பதற்றம் பரபரப்பும் ஏற்பட்டது. இத்தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அந்த கிராம மக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். அதனையும் பொருட்படுத்தாமல் அக்கிராம மக்கள் இதற்கு தீ வைத்த மர்ம நபரை பிடித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதியிலே சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது வட்டாட்சியரும் அப்பகுதிக்கு வந்து போராட்டக்கூடிய மக்களை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். உங்க தகவல்களுக்கு நன்றி பூபாலன்.